ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் ஆசிரியர் அகாடமி சார்பாக வணக்கம். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்ல உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதுவும் ஜூன் 2025 உள்ள மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து டிஸ்கிரீட் மேத்ஸ்ல இருந்து அந்த கொஸ்டின். If the Indian team wins, then it is raining. If the Indian team does not win, then it is not raining. இப்படி கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு கண்டிஷனல், கான்ட்ரா பாசிட்டிவ், கன்வர்ஸ், இன்வர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா சிம்பிளா இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிருக்கலாம். கண்டிஷனல் அப்படிங்கிறது பி டென்ஸ் டு கியூன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்க சென்டென்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா இஃப் பி தென் கியூ. கன்வர்ஸ் அப்படின்னா அப்படி மாத்தி போட்டுக்க வேண்டியதுதான். கண்டிஷனலுக்கு அப்படியே மாத்தி போட்டீங்கன்னா கன்வர்ஸ், கியூ டென்ஸ் டு பி. இன்வர்ஸ் என்ன பண்ணணும்னா கண்டிஷனலுக்கு நாட் போட்டீங்கன்னா அதுக்கு பேரு இன்வர்ஸ். கண்டிஷனலுக்கு நாட் போட்டா இன்வர்ஸ், கன்வர்ஸ்க்கு நாட் போட்டீங்கன்னா கான்ட்ரா பாசிட்டிவ். பை கண்டிஷனல்லாம் உங்களுக்கு தெரியும், பி இந்த கோட்ஸ் வந்து இந்த டபுள் சைடுமே வரும். ஓகேங்களா? பை கண்டிஷனல் கியூ அப்படின்னு வரும், பை டைரக்ஷன்ல வரும். இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மேபி நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு உங்களுக்கு தேவைப்படலாம். கண்டிஷனல் அண்ட் கான்ட்ரா பாசிட்டிவ் இது ரெண்டுமே ஈக்குவலண்டா இருக்கும், ரெண்டோட அவுட்புட்டுமே ஈக்குவலண்டா இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ இதுக்கு இந்த மாதிரி நீங்க 4 கண்டிஷனுக்கு செக் பண்ணீங்கன்னா இங்க ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூனா இங்கேயும் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ தான். அப்போ கண்டிஷனலும் கான்ட்ரா பாசிட்டிவும் ஈக்குவல். அதுக்கு என்ன அர்த்தம்? பி டென்ஸ் டு கியூவும் நாட் பி டென்ஸ் டு நாட் கியூவும் ஈக்குவல். கான்வர்ஸும் இன்வர்ஸும் ஈக்குவல். கியூ டென்ஸ் டு பியும் நாட் பி டென்ஸ் டு நாட் கியூவும் ஈக்குவல். ஓகே, இப்போ கேட்ட கொஸ்டின் சென்டென்ஸ்ல கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம இப்போ எப்படி ஆன்சர் பண்ண போறோம் அப்படின்னா, இஃப் த இந்தியன் டீம் வின்ஸ். ஸோ இதை வந்து எப்படி எடுத்துக்கணும்னா கியூவா எடுத்துக்கணும். ஏன் பிஏ எடுத்துக்கணும், ஏன் கியூ எடுத்துக்கணுங்கிறது நீங்க மேட்ச் த ஃபாலோயிங்ல மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு அப்பவே புரிஞ்சிடும். நம்மளுக்கு கான்வர்ஸ் அப்படின்னா என்னன்னா கியூ தென் பி. இஃப் கியூ தென் பி. அப்போ கியூங்கிறது இந்தியன் டீம் வின்ஸ் தென் இட் இஸ் ரெய்னிங். கான்ட்ரா பாசிட்டிவ் அப்படிங்கிறது நாட் கியூ தென் நாட் பி. அப்போ இந்தியன் டீம் டஸ் நாட் வின் then it is not raining. இதுக்கு முன்னாடி நாட் மட்டும் போட்டாச்சு. கண்டிஷனல்ங்கிறது P tends to Q. Pங்கிறது if it is raining then the Indian team wins. நான் இன்வெர்ஸ்ல என்ன வரும்? if not P then not Q. ஸோ இங்க not raining not win. ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு அது இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே நான் போட்டிருக்கேன். செகண்ட் கொஸ்டின், அட்ரஸ் ஸ்பேஸ், மெமரி ஸ்பேஸ், கேட்ச் மெமரி, செக்மெண்டட் ப்ரோக்ராம்லாம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா அட்ரஸ் ஸ்பேஸ். இந்த வார்த்தையை பார்த்தோன்னா நீங்க வெர்ச்சுவல் அட்ரஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரணும். மெமரி ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து பிசிக்கல் அட்ரஸ்ல இருக்கும். கேட்ச் மெமரிங்கிறது அசோசியேட்டிவ் மேப்பிங், கேட்ச் அசோசியேட்டிவ் மெமரின்னு இருக்குல்ல, ஸோ அந்த கான்செப்ட்ல நீங்க இதை பார்ப்பீங்க. செக்மெண்டட் ப்ரோக்ராம்ங்கிறது லாஜிக்கல் அட்ரஸ். இது வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், சாரி ப்ரோக்ராமிங்ல உள்ள கொஸ்டின், C++ல உள்ள அந்த கொஸ்டின். ஓவர்லோடிங், ஏர்லி பைண்டிங், ஓவர் ரைடிங், லேட் பைண்டிங். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இதுல என்னன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். இது பாலிமார்பிசம் அண்டர்ல ஓவர்லோடிங், ஓவர் ரைடிங் கான்செப்ட் தெரியும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட அதுல ஒரு ட்ரிக்கா கேட்டிருக்கேன், கம்பைல் டைம், ரன் டைம். அப்ப இது எதுல ஓவர்லோடிங் வரும், எது ஓவர் ரைடிங் வரும், இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரும். ஸோ இந்த ஒரு ஃபிகர் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்திடும். ஸோ பாலிமார்பிசம்ல 2 டைப் இருக்கு, ஒன்னு கம்பைல் டைம், இன்னொன்னு ரன் டைம். இதுல கம்பைல் டைம் ஏர்லி டைப் பைண்டிங்னு சொல்லுவாங்க, ஸ்டாட்டிக் பைண்டிங்கிற வேற வேற பேர்ல சொல்லுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்க என்ன பண்ணலாம்னா சிஎஸ்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்குல்ல, சிஎஸ்சி கம்பைல், ஸ்டாட்டிக், ஏர்லி, இந்த மூணையுமே ஒரே பக்கம் வச்சுக்கோங்க. மத்ததெல்லாம் ரன் டைம், லேட், டைனமிக் எல்லாமே இன்னொரு டைப். ரன் டைம்க்கு இன்னொரு பேர் இதெல்லாம். கம்பைல் டைம்ல ரெண்டே ரெண்டு தான், ஒன்னு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், இன்னொன்னு ஆபரேட்டர் ஓவர்லோடிங். லோடிங் எல்லுன்னு இங்க வருது, கம்பைல்ல ஒரு எல் வருதா, ஏர்லிலயும் ஒரு எல் வருது. ஸோ அதை வச்சாது எல்லுன்னு வந்தாலே லோடிங் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கா இருக்கட்டும், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் இருக்கட்டும். ரன் டைம் அப்படின்னாலே வெர்ச்சுவல் ஃபங்க்ஷனும் ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங், இந்த கான்செப்ட் மட்டும் தான் இங்க வரும். அதே மாதிரி இன்னொரு சின்ன ஹிண்ட் என்னன்னா, நீங்க ரன் டைம் பாலிமார்பிசம் யூஸ் பண்ணோம்னா இந்த வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன் ஒரு வார்த்தை வரும்னு சொன்னேன்ல, வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன் வந்தாலே அது ரன் டைம் பாலிமார்பிசம் தான் அர்த்தம். ரன் டைம்ல அது எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு தான் அர்த்தம். அது வந்து வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்றதுக்கு நீங்க பாயிண்டர் யூஸ் பண்ணுவீங்க, அல்லது பேஸ் கிளாஸோட ரெஃபரன்ஸ் மூலமா நீங்க கால் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஓவர்லோடிங் அப்படிங்கிறது எங்க பார்த்தோம்? கம்பைல் டைம் பாலிமார்பிசம்ல. ஓவர் ரைடிங்கிறது ரன் டைம் பாலிமார்பிசம். ஏர்லி பைண்டிங், லேட் பைண்டிங். ஸோ ஏர்லி பைண்டிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அப்போ கம்பைல் டைம், ஸ்டாட்டிக், ஏர்லி எல்லாமே ஒண்ணுதான். ஸோ இது எல்லாமே கம்பைல் டைம்ல தான், கம்பைலேஷன் டைம்ல நடக்கும். இந்த எக்ஸிகியூஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஃபங்க்ஷன் கால் எல்லாம் ஃபாஸ்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஃபங்க்ஷன் கால் பண்றது கம்பைல் டைம்லயே பண்றதால இது ஃபாஸ்டா இருக்கும், இது ரன் டைம்ல பண்றதால இது கொஞ்சம் ஸ்லோவரா இருக்கும்னு சொல்றோம்.
இது வந்து சிஜில கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்ல கேட்ட கொஸ்டின். ஆப்ளிக்யூ, கவாலியர், கேபினட், ஆர்த்தோகிராஃபி. ஸோ இந்த ப்ரொஜெக்ஷனை பொறுத்தவரையும் அதுக்கும் நம்மளுக்கு ஒரே ஒரு ஃபிகர் போதும். ஸோ ப்ரொஜெக்ஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்க 3 டைமென்ஷனல் பார்க்குற ஒரு விஷயத்த 2 டைமென்ஷனுக்கு மேப் பண்றது தான் நம்ம ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம். பேரலல், பெர்ஸ்பெக்டிவ்னு ரெண்டு இருக்கு. பேரலல் அப்படிங்கிறதுல ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்னு ஆர்த்தோ, இன்னொன்னு ஆப்ளிக். இதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கேட்ட கொஸ்டினை பார்த்துக்கோங்க. ஆப்ளிக், கவாலியர், கேபினட், ஆர்த்தோ, இந்த 4 பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு சிம்பிளா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க இதை பார்த்துக்கோங்க. ஆர்த்தோகிராஃபிக்ல 2 டைப் இருக்கு, மல்டிமியூ அண்ட் ஆக்சனோமெட்ரிக். மல்டிவியூல டாப், சைடு, ஃப்ரண்ட்னு 3 டைப் இருக்கும். ஆக்சனோல ஐசோ, ட்ரைமெட்ரிக்னு 3 இருக்கும். ஆப்ளிக் அப்படிங்கிறதுல வந்து கவாலியர், கேபினட்னு 2 டைப் இருக்கு. பெர்ஸ்பெக்டிவ்ல 1 பாயிண்ட், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட். ஓகேங்களா? இதுலயே கொடுத்தாச்சு. பேரலல் ப்ரொஜெக்டர்ல 2 இருக்கா, ஒன்னு பெர்பெண்டிகுலர் ப்ரொஜெக்டர் வந்து அந்த வியூ பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும், செங்குத்தாவோ நேர்குத்தாவோ இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருந்தாலே நம்ம பெர்பெண்டிகுலர்னு சொல்லுவோம். ஆப்ளிக்யூ அப்படிங்கிறது அப்படி இருக்காது, பெர்பெண்டிகுலரா இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்? ஆங்கிள் நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. அதே மாதிரி ஐசோமெட்ரிக்கை பொறுத்தவரையும் எல்லா ஆங்கிளுமே ஈக்குவலா இருக்கும். இது எக்ஸ்ட்ரா ஹிண்ட் தான். டைமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் பேர்ல இருக்க மாதிரி 2 ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும். ட்ரைமெட்ரிக்கை பொறுத்த வரையும் எல்லாமே அன்ஈக்குவலா இருக்கும். இந்த ஜென்ரல்ல இந்த கவாலியர் கேபினட் இது ரெண்டுமே ஆப்ளிக் அண்டர்ல வர்றதாம். இந்த கவாலியர் அப்படிங்கறத வந்து 45 டிகிரி அப்படிங்கறதுல மீன் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் நாட் பெர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டோம், அதனால இங்க 45 டிகிரியும் இங்க வந்து 63.4 டிகிரி. ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஆங்கிள் 90 தான், ஸோ இஷ்யூ கிடையாது. பட் இங்க இல்லைன்னு சொன்னதால நீங்க இதை மென்ஷன் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப நம்மளுக்கு கவாலியர் கேபினெட்ல எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல இந்த பேரலல்ங்கிறது ஒண்ணும் இல்லை, இதுதான் பேரலல். ஓகேங்களா? இப்படி இருக்கு. இதுல எப்படி நீங்க 90 டிகிரிங்கிறத டிரா பண்ண முடியும், பட் இதுல நீங்க பெர்பெண்டிகுலருங்கிறதுல உங்களால இந்த 90 டிகிரியே சொல்ல முடியும். இந்த ஆங்கிள் இது 90 டிகிரி, இங்க வந்து இது பெர்பெண்டிகுலரா இருக்கு, இந்த மாதிரி உங்களால சொல்ல முடிஞ்சா பெர்பெண்டிகுலர், இப்படி இருந்தா பேரலல். ஆப்ளிக்யூவை பொறுத்தவரை கவாலியர் அப்படிங்கிறதுல என்னன்னா, இப்போ ஒரு இதோட நீளமோ அகலமோ 1 சென்டிமீட்டர்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, கவாலியர் நீங்க எப்படி மாத்தினாலும் அந்த ப்ரொஜெக்ஷன் 1 சென்டிமீட்டராகவே தான் இருக்கும். இதுதான் நோ ஃபோர் ஷார்ட்னிங்னு சொல்லுவாங்க. அந்த லென்த்தை ரிடக்ட் பண்ண முடியாது. ஃபோர் ஷார்ட்னிங்னா ஒன்றும் இல்லை, லென்த்தை ரெடியூஸ் பண்ண முடியாது. ஒண்ணுன்னா ஒண்ணுன்னு தான் காமிக்கணும். பட் கேபினெட்டை பொறுத்தவரை அதை ஹாஃபா டிவைட் பண்ணி காமிப்பாங்க. இந்த இமேஜ் தான் ஒரிஜினல் இமேஜ் அப்படின்னாலும் அவங்க எப்படிதான் ஒரிஜினல் இமேஜ் கவாலியர்ல அவுட்புட் இதான் வரும், கேபினெட்ல எப்படி வரும்னு பாருங்க, அப்படியே ஹாஃபா போயிடும். ஸோ இங்க ஃபோர் ஷார்ட்னிங் நடக்கும், இங்க நடக்காது. கவாலியருக்கு ஃபோர் ஷார்ட்னிங் நடக்காது. ஓகேங்களா? கேபினெட்டுக்கு ஃபோர் ஷார்ட்னிங் நடக்கும். ஸோ ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன் நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஆர்த்தோன்னா பெர்பெண்டிகுலர்னாலும் 90 டிகிரின்னு தான் அர்த்தம். கவாலியர்ல ஃபோர் ஷார்ட்னிங் நடக்காது, கேபினெட்ல ஃபோர் ஷார்ட்னிங் நடக்கும். ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட், கிளஸ்டர் பேஜ் டேபிள், ஹையரார்கிக்கல், செக்மெண்டேஷன், இன்வெர்டட் பேஜ் டேபிள். பேஜ் டேபிள் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். இதுல இவ்வளோ டைப்ஸ் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ கிளஸ்டர் பேஜ் டேபிள் அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்ணுவோம்னா, ஸ்பார்ஸ் அட்ரஸ் ஸ்பேசஸ் ஸ்பார்ஸ் அட்ரஸ் ஸ்பேஸ்ல இதை யூஸ் பண்ணுவோம். ஹையரார்கிக்கல் பேஜ் டேபிள் வந்து எங்க யூஸ் பண்ண முடியாதுன்னு இவங்க சொல்லியிருக்காங்கன்னா, 64 பிட் ஆர்கிடெக்சருக்கு இது இன்அப்ரோப்ரியேட்டா இருக்கும். இது ஹையரார்கிக்கல். செக்மெண்டேஷன் அப்படிங்கிறது யூசர் வியூ அதை சப்போர்ட் பண்ணும். ஒரு சிஸ்டத்துக்கு யூசர் வியூ என்ன அப்படிங்கிறதுக்கு சப்போர்ட் பண்றது இந்த செக்மெண்டேஷனோட வேலை. இன்வெர்டட் பேஜ் டேபிள் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமுக்கோ இல்லைன்னா ஒவ்வொரு பேஜுக்கோ வந்து ஒரே ஒரு என்ட்ரியை மட்டும் அந்த மெமரியில வச்சிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்வெர்டட் பேஜ் டேபிள். ரெய்டு. இந்த ரெய்டை பொறுத்தவரையும் இதுல நிறைய லெவல்ஸ் இருக்கு. ஸோ இந்த 6 லெவல்ஸ் கொடுத்துருக்கேன். லெவல் 0 அப்படிங்கிறது ஸ்ட்ரிப்ட் டிஸ்க் அரே வித்தவுட் ஃபால்ட் டாலரன்ஸ். ஓகேங்களா? இதுல ஃபால்ட் டாலரன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா லெவல் 1ல மிரரிங் ஆர் டியூப்ளெக்ஸ். மிரரிங்னா என்னன்னா, ஒரே விஷயத்த ஒரு 3-4 இடத்துல காப்பி பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு டிஸ்க் போயிடுச்சுன்னா கூட இன்னொரு டிஸ்க்ல இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். பட் லெவல் 0ல அப்படி ஃபால்ட் ஏதாவது வந்துச்சுன்னா அதை வந்து டாலர் பண்ணி வெளியே வர முடியாது. அதனால இதுல ஃபால்ட் டாலரன்ஸ் கிடையாது, இதுல இருக்கும். லெவல் 2ல வந்து எரர் கரெக்டிங் கோட், இசிசின்னு ஷார்ட்டாகவும் சொல்லுவாங்க. லெவல் 3ல வந்து பிட் இன்டர்லீவ். லெவல் 4ல டெடிகேட்டட் பேரிட்டி. லெவல் 5ல பிளாக் இன்டர்லீவ் டிஸ்ட்ரிபியூட்டட் பேரிட்டி. லெவல் 6ல இண்டிபெண்டன்ட் டேட்டா டிஸ்க் வித் டபுள் பேரிட்டி. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் லெவல் 2க்கு நம்ம என்ன பார்த்தோம், இசிசி. ஸோ அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னன்னா, லெவல் 2 இன்னொரு பேர் எரர் கரெக்டிங் கோட், அதாவது மெமரி ஸ்டைல் எரர் கரெக்டிங் கோட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. லெவல் 3 பிட் இன்டர்லீவ்டு பேரிட்டி. 5 வந்து பிளாக் இன்டர்லீவ் டிஸ்ட்ரிபியூஷன் பேரிட்டி. லெவல் 6க்கு இன்னொரு பேரு P+Q ரிடண்டன்சி ஸ்கீம்.
உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கூட, எப்போதுமே ஓல்ட் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருங்க. அதுல இருக்கிறது அப்படியே வருவோம்லாம் நான் சொல்லல. பட் அதுல இப்போ ஒன்றும் இல்லை, இந்த 4 மேட்ச் த ஃபாலோயிங்ல ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்ல இப்போ போர்ட்டபிலிட்டி அதோட ஆன்சர் அப்படியே தூக்கிட்டு வந்து அடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதை கூட நம்ம ஒரு வீடியோல பார்க்கலாம். இன்னும் வர்ற வீடியோல நம்ம அதை பத்தி பார்க்கலாம். ஸோ அதனால நீங்க எப்போதுமே ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்கா இருக்கட்டும், நீங்க ஓல்ட் கொஸ்டின் பேப்பரை அப்பப்போ பார்த்துட்டே இருக்கிறது ரொம்ப பெஸ்ட். சாஃப்ட்வேர் குவாலிட்டி கேரக்டரிஸ்டிக்ல ரிலையபிலிட்டி, எஃபிஷியன்சி, மெயின்டெனபிலிட்டினா என்ன, போர்ட்டபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு சாஃப்ட்வேர் கேப்பபிலிட்டி ஆஃப் சாஃப்ட்வேர் டு மெயின்டைன் இட்ஸ் லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அண்டர் ஸ்டேட்டட் கண்டிஷன் ஃபார் அ ஸ்டேட்டட் பீரியட் ஆஃப் டைம். இதுல கீவேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம். ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு. நான் ஒரு சாஃப்ட்வேரை உங்களுக்கு கையில கொடுத்துட்டேன், அது ஒரு 24 மணி நேரம் செக் பண்ணிட்டு அதோட பெர்ஃபார்மன்ஸ் அதோட கேப்பபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு பேர் தான் ரிலேபிள். ரிலேபிள்ங்கிறது ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் அதை செக் பண்ணி சொல்றது. எஃபிஷியன்சி, எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப் காமிக்கும். எதுக்கு இடையிலன்னு பாத்தீங்கன்னா, அந்த சாஃப்ட்வேரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கும் எவ்வளவு ரிசோர்சஸ் அதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கும் இடையில உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. அந்த பேஸ்ல தான் எஃபிஷியண்டா ஒரு சாஃப்ட்வேர் இருக்கா அப்படிங்கிறத சொல்ல முடியும். மெயின்டெனபிலிட்டி, இது மூலமா மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ மெயின்டெனபிலிட்டியில அதாவது என்னன்னா, ஓகே, நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க, நீங்க வந்து முடிச்சு கொடுத்துட்டீங்க உங்களுக்கு. பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவங்க வந்து ஏதோ ஒன்று மாடிஃபை பண்ணணும், இதுல எக்ஸ்ட்ரா வந்து நீங்க பண்ணி கொடுத்தப்போ கூகுள் பே அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை, இப்போ வந்து நீங்க ஜிபே இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணுங்கன்னு உங்ககிட்ட வராங்கன்னா அப்போ ஒரு மாடிஃபிகேஷனுக்கு வராங்க. இல்லைன்னா கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, இதுல ஒரு மெயின்டெனன்ஸ் பர்பஸ்னு ஒன்று வச்சிருப்பாங்க, ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அது ஒரு செக் பண்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக வர்றது அந்த மெயின்டெனபிலிட்டியில வரும். ஸோ இதுல என்னன்னா மாடிஃபிகேஷன், அதுல கரெக்ஷன் பண்ணலாம், இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், இல்லை அடாப்ட் பண்ணலாம். அந்த சாஃப்ட்வேர் அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு இது பண்ற அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து. ஸோ இதுதான் மெயின்டெனபிலிட்டின்னு. போர்ட்டபிலிட்டிங்கிறது எப்பவும் ஒரு இடத்துல வந்து ஒரு என்விரான்மெண்ட்ல இருந்து இன்னொரு என்விரான்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்றாங்கிற வார்த்தையை பார்த்துட்டீங்களோ அப்பவுமே போர்ட்டபிள் போட்டுடலாம். அதுல மக்கள் என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க டு சேஞ்ச் இன் என்விரான்மெண்ட் இருக்கும், இங்கேயும் என்விரான்மெண்ட்னு வரும், இதுல இந்த என்விரான்மெண்ட்டை தூக்கி போட்டு போயிருவாங்க. இதுல வார்த்தை அந்த சென்டென்ஸ் இல்ல ஒரு 3 லைன் இதை ஃபுல்லா ரீட் பண்ணீங்கன்னா ஒரு அர்த்தம் புரியும் பாத்தீங்களா, அதை வச்சுதான் சொல்லணும். ஸோ எபிலிட்டி டு டிரான்ஸ்ஃபர் த சாஃப்ட்வேர் ஃப்ரம் ஒன் ஆர்கனைசேஷன் ஆர் ஹார்ட்வேர் ஆர் சாஃப்ட்வேர் என்விரான்மெண்ட் டு அனதர். ஒரு ஆர்கனைசேஷனோட சாஃப்ட்வேரை இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து மாத்துறீங்க, அது சாஃப்ட்வேரா மாத்துறீங்களோ ஹார்ட்வேரா மாத்துறீங்களோ எப்படி மாத்தினாலும் அதுதான் போர்ட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல உள்ள கொஸ்டின்ஸ் தான். இது வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல வர்ற கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங்னா என்னன்னு பார்க்கலாம். ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங் அப்படிங்கிறதுல நான் இப்போ வந்து லாகின் பண்றதுக்குரிய ஏஜ் வந்து 18 அப்படிங்கிறது என்னோட வெப்சைட்ல நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா 18 வயசு இருந்தாதான் லாகின் ஆகணும், இப்படிதான் நான் கொடுத்துருக்கேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஒரு வேலிட் 2 இன்வேலிட் செட்டை வச்சு செக் பண்ணுவேன். ஓகேங்களா? 18 இப்போ ஒரு 21 வயசு கொடுத்து நான் செக் பண்ணுவேன், லாகின் ஆகணும். இன்னொரு 15 வயசு வச்சு கொடுப்பேன், மைனஸ்ல கொடுப்பேன், அப்ப எனக்கு லாகின் ஆகக்கூடாது. இந்த மாதிரி என்னோட இன்புட்டை நான் வேலிட் இன்வேலிட்னு பிரிச்சு அதை வச்சு நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன்னா அதான் ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங் டெஸ்டிங். பவுண்டரி வேல்யூ அனலைசிஸ் அப்படிங்கிறது வந்து லிமிட் வச்சிருப்பாங்க, அந்த இன்புட் ரேஞ்சஸ்க்கு ஒரு லிமிட். எக்ஸாம்பிள், 18 வயசு தான் என்னோட லிமிட்னா 18க்கு 1 கம்மியா கொடுக்கணும். இப்போ 18 தான் அதிகபட்சம், 18க்கு 1 கம்மியா கொடுக்கணும். அதுமே மினிமம் ரேஞ்சுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க, அந்த மினிமம் ரேஞ்சுக்கு 1 அதிகமா கொடுக்கணும், மிடில் 1 கொடுக்கணும். எக்ஸாம்பிள் 18ங்கிறதா உங்க மேக்ஸிமம் ரேஞ்சு, ஒரு ஒரு 11ங்கிறது உங்க மினிமம் ரேஞ்சுனா 11 18 இது ரெண்டையுமே செக் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் 12 செக் பண்ணுவீங்க, 18க்கு முன்னாடி இருக்கு 17 செக் பண்ணுவீங்க, அப்புறம் நடுவில் ஒரு 15 செக் பண்ணுவீங்க. இப்படி லிமிட்டுக்குள்ள செக் பண்றதுக்கு, லிமிட்டுங்கிற கீவேர்டு வந்தாலே அதுக்கு பேர் பவுண்டரி வேல்யூ அனலைசிஸ். சைக்ளோமெட்ரிக் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் பார்ட்டை மெஷர் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. டெசிஷன் டேபிள் டெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து இன் விச் நம்பர் ஆஃப் காம்பினேஷன், அதாவது அந்த எவ்வளோ காம்பினேஷன்ல அந்த இதை வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கறது தான் டெசிஷன் டேபிள் டெஸ்டிங். சர்க்குலர் கியூ, இது வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ல உள்ளது. ப்ரையாரிட்டி கியூ, டபுள் எண்டட் கியூ, சிம்பிள் கியூல யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ் ஈஸியா கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் கியூனாலே உங்க ஞாபகத்துல என்ன வரணும்னா பிரிண்டர் தான் வரணும். ஓகேங்களா? பிரிண்ட் த கியூ. ஓகேங்களா? பிரிண்ட் கியூ, பிரிண்டர் தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்குலர் கியூனா என்னன்னு பார்க்கலாம். சிபியூ ஸ்கெடியூல் பண்றது இல்ல, இது வந்து சர்க்குலர் கியூ பேஸ்ல தான் பண்ணும். ப்ரையாரிட்டி கியூ வந்து டிஜிட்டல் அல்காரிதத்துல யூஸ் பண்ணுவாங்க. டபுள் எண்டட் பேலிண்ட்ரோம். ஸோ டபுள் எண்டட்னா என்னது, ஹெட்டும் டெய்லும் கனெக்டடா இருக்கும். அப்போ பேலிண்ட்ரோம்ல மேடம்னு கொடுத்தா ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீட் பண்ணாலும் மேடம் தான், லாஸ்ட்ல இருந்து ரீட் பண்ணாலும் மேடம் தான். அப்போ உங்களுக்கு கரெக்டா செக் பண்ணி சொல்லணும். ஸோ அப்போ டபுள் எண்டட் யூஸ் பண்ணும். சிம்பிள் கியூ வந்து பிரிண்ட் கியூட யூஸ் பண்றோம்.
ஸோ கிரிப்டோகிராஃபியில வந்து அதாவது கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ல ஒரு பார்ட் வந்து கிரிப்டோன்னு இருக்கும்ல. ஸோ அந்த அதுல வந்து இப்போ ஹேஷிங் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. செயினிங்னா என்ன, லீனியர் ப்ராபிங்னா என்ன, குவாட்ரட்டிக் ப்ராபிங், டபுள் ஹேஷிங். செயினிங் பேரை பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வரணும். செயின் ஆனே லிங்க் லிஸ்ட் தான். இதுக்கு என்ன அர்த்தம்னா ஹேஷிங்ல இப்போ ஒரு நான் டீட்டெயிலா சொல்ல லைட்டா சொல்றேன். செயினிங்ல இப்போ ஒரு இடம், ஒன்னாவது இடம், அதுல ஏ அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்றீங்க. ரெண்டாவது இடமும் ஏ தான் வேணும்னு கேக்குது அப்படின்னா நீங்க செயினிங் கொடுத்து லிங்க் லிஸ்ட்ல அந்த ஒன்னாவது இடத்துல 5 பேரை கூட உட்கார வைக்க முடியும். இது செயினிங். லீனியர் ப்ராபிங்னா அப்படி கிடையாது. சொன்னது பாத்திரம். செயினிங் அப்படிங்கிறது லிங்க் லிஸ்ட் தான் இண்டெக்ஸ்ல யூஸ் பண்ணோம். ஸோ ஒரே லொகேஷன்ல லிங்க் லிஸ்ட் கொடுத்து கொடுத்து நிறைய பேரை கனெக்ட் பண்ணிட்டே போவோம். லீனியர் ப்ராபிங் என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் ஸ்லாட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ ஆப்ஷன் 1 அப்படிங்கிற லொகேஷன்ல ஏ போட்டாச்சு. ரெண்டாவது அதே லொகேஷன் ஒன்னாவது லொகேஷனுக்கு பியும் வந்து கேக்குது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னாவது லொகேஷன் ஃபில் ஆயிடுச்சு, நீ அடுத்த ஸ்லாட்டுக்கு போன அனுப்பி விட்டாங்கன்னா அதுக்கு பேரு லீனியர் ப்ராபிங். குவாட்ரட்டிக் ப்ராபிங் அப்படிங்கிறது குவாட்ரட்டிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அந்த ஸ்லாட்டை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த அதுக்கு எது கரெக்டா வருமோ அதுக்கு வருவாங்க. ஓகேங்களா? குவாட்ரட்டிக் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி ஸ்லாட்டை ஸ்கிப் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் குவாட்ரட்டிக் ப்ராபிங். டபுள் ஹேஷிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷன் மட்டும் லீனியர் ப்ராபிங்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. டபுள் ஹேஷிங்கை பொறுத்த வரையும் 2 ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆன்சர் வந்து அந்த பர்டிகுலர் பொசிஷன்ல கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பேர் டபுள் ஹேஷிங். ஸோ இது வந்து டிஓசியில் கேட்டிருந்த கொஸ்டின். ஸோ டைப் 3, டைப் 2, டைப் 1, டைப் 0. ஸோ இதோட ஆன்சர் இதுதான். டைப் 1 அப்படிங்கிறதுக்கு இந்த டெர்மினல் நான் டெர்மினல் பேஸ்ல இவங்களோட இதோட ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு டைப் நான் டெர்மினல் டெர்மினல் அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிக்கலைன்னா நீங்க அதை வந்து கமெண்ட்ல கொடுங்க. நம்ம இதை வந்து எலாபரேட்டா சொல்ல ரொம்ப பிரீஃபாவே தான் சொல்லிட்டு போறோம். வேணும்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நம்ம வந்து இதை டெப்தா பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதை கரெக்டா சொல்லணும்னா நீங்க கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ல உள்ள கொஸ்டின்ஸ்லாம் சொல்லலாம். இந்த ப்ராப்ளம் இதுல அப்படி வரும். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நெட்ஒர்க்லயும் கேட்டிருக்காங்க. ஐஓடிங்கிற சப்ஜெக்ட்லயே இது அதிகமா யூஸ் பண்ற இந்த ரெண்டும். ஓகேங்களா? ஸோ கவுண்ட் டு இன்ஃபினிட்டி ப்ராப்ளம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங்ல. IEEE 802.1116ங்கிறது ப்ளூடூத்ல, 15ங்கிறது ஒய்மேக்ஸ்ல, ஏஓடிவி புரோட்டோகால் வந்து மொபைல் அட்ஹாக் நெட்ஒர்க். ஸோ இதுவுமே வந்து கிரிப்டோகிராஃபில உள்ளதான். டிஜிட்டல் சிக்னேச்சர் என்ன, ஹேஷ் ஃபங்க்ஷன் என்ன, ஏஇஎஸ்னா என்ன, அட்வான்ஸ் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட், அப்புறம் ஆர்எஸ்ஏ அல்காரிதம் இதை பத்தி கேட்டிருந்தாங்க. டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படிங்கிறது அத்தன்டிசிட்டி அண்ட் இன்டெகிரிட்டியை கன்ஃபார்ம் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஹேஷ் ஃபங்க்ஷன்ங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு சைஸ் டைஜஸ்ட் வேல்யூவை உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து ஏஇஎஸ் அப்படிங்கிறது சிமெட்ரிக் என்கிரிப்ஷன், ஆர்எஸ்ஏ அப்படிங்கிறது அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் வரும். ஸோ இது வந்து நம்மளோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல உள்ளது. ஜெனட்டிக் அல்காரிதம்ல நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் ஒஸ்ட் இண்டிவிஜுவல் என்ன, பெஸ்ட் இண்டிவிஜுவல் என்னது, சம் ஆஃப் ஃபிட்னஸ்னா என்ன, மீடியன் ஃபிட்னஸ்னா என்னங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒஸ்ட் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது வந்து என்டையர் பாப்புலேஷன். ஸோ கேரண்டி தட் த என்டையர் பாப்புலேஷன் டு பி ஆஃப் அ மினிமம் ஸ்டாண்டர்ட். அதில் இருக்க எல்லாருமே ஒரு மினிமம் ஸ்டாண்டர்டையாவது கேரண்டீடா அச்சீவ் பண்ணியிருக்கணுங்கிறது ஒஸ்ட் இண்டிவிஜுவல் மினிமம் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? பெஸ்ட் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது வந்து இதுல வந்து சர்ச் பண்றது ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரே ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் இருந்தாலும் அது பெஸ்ட் இண்டிவிஜுவல் தான். சம் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது guarantee that virtually all individuals in the population will be within a particular fitness range. எல்லா இண்டிவிஜுவல் அந்த பாப்புலேஷன்ல உள்ள எல்லா இண்டிவிஜுவலுமே ஒரு பர்டிகுலர் ஃபிட்னஸ் ரேஞ்சுக்குள்ள இருந்தால் அது சம் ஆஃப் ஃபிட்னஸ். மீடியன் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது வந்து அட்லீஸ்ட் அதுல பாதி ஹாஃப் ஆஃப் த இண்டிவிஜுவல் அதை விட பெட்டராவோ ஈக்குவலாவோ இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு மீடியன் ஃபிட்னஸ். ஸோ இதுவும் நம்ம வந்து ஏஏல உள்ள கொஸ்டின் தான். இன்டர்செக்ஷன் என்ன, பவுண்டட் சம்னா என்ன, பவுண்டட் டிஃபரன்ஸ்னா என்ன, அல்ஜிபிரிக் சம், இது எல்லாமே நீங்க கிளாஸ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ நான் ரொம்ப பேசிக்கா இந்த மூணையுமா எதுவுமே தெரிலன்னா எனக்கு இதையாவது இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூனியன் அப்படிங்கிறது யூனியன் அப்படிங்கிறது மேக்ஸ் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணும். இன்டர்செக்ஷன்ல மின்னுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். இது எப்படி கொடுப்பாங்கன்னா இப்போ மியூ ஏயோட வேல்யூ 10ன்னு வச்சுக்கோங்க, மியூ பியோட வேல்யூ 5. அப்போ மேக்ஸ்ல 10,5 என்ன ஆன்சர் வரும்? 10. ஓகேங்களா? அப்ப யூனியன் கேட்டா ஆன்சர் 10 வரும். இதுவே இன்டர்செக்ஷன் கேட்டா ஆன்சர் என்ன வரும்? 5 வரும். இதுல மியூ ஏயோட வேல்யூ ஒரு 10 கொடுத்துட்டாங்கன்னா 1 மைனஸ் இதுல 10 அதிகமா பாயிண்ட்ல கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி கொடுக்குறாங்கன்னா இப்போ 0.8ன்னு கொடுக்குறாங்கன்னா 1ல இருந்து 0.8 மைனஸ் பண்ணிட்டு என்ன ஆன்சர் வருதோ அதான் மியூ ஆஃப் எக்ஸ். ஓகே. ஸோ இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது மின்னுங்கிற கீவேர்ட். அதே மாதிரி இல்ல கமா மறந்துடாதீங்க. பவுண்டட் சம், பவுண்டட் டிஃபரன்ஸ் இதுலயே சொல்லிடுறேன்.
சம்முன்னு வந்துட்டு சம்முன்னு வந்தாலே நடுவில் என்ன வரணும், பிளஸ் வரணும். ஓகேங்களா? பிளஸ்ன்னு வந்தா இந்த நடுவில் இருக்க அந்த ஒன்னை மட்டும் எடுத்து இங்க போட்டுருங்க. இந்த பிளஸோட நடுவில் இருக்க அந்த ஒரே ஒரு இதை மட்டும் இங்க போட்டீங்கன்னா இங்க ஒன்னு. இப்போ இந்த ஒன்னா இங்கேயும் ஒன்னு, இங்கேயும் ஐய பார்த்தா ஒன் மாதிரி இருக்கா, அப்போ ஒன்னு. அப்போ மின்னு ஒன்னு பிளஸ் இப்படி வந்தா அது பவுண்டட் சம். டிஃபரன்ஸ் அப்படியே மாத்தி வரும். பிளஸ் வர இடத்துல மைனஸ் வரும், ஒன் வர இடத்துல ஜீரோ வரும், மின் வர இடத்துல மேக்ஸ் வரும். அல்ஜிபிரிக் சம்மை பொறுத்தவரையும் ஏபி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பிளஸ் வரும், அடுத்த ஏபி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில டாட் வரும், நடுவுல மைனஸ் வரும். இது வந்து அல்ஜிபிரிக் சம். ஓகே ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களோட வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேற என்ன மாதிரி டாபிக் வேணும், இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறத உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களோட கிளாஸஸ் இந்த மந்த் எண்ட்ல ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.